இந்த கரூர் துயர சம்பவம் என்ற அந்த தாக்கம் இப்ப வரைக்கும் குறையல. ஒரு 80 மீட்டர் தூரத்துல நின்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி கதறி ஒருத்தர் கத்துறாரு. இது கேரவன்ல ஏறி நின்னுகிட்டு 8 கோடி மக்களை காப்பாற்ற போறேன்னு பேசுறாரு. 41 உயிர்களை நரபலி எடுத்த அரக்கன் அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே விட்டுட்டு ஓடி போனவர் தான். 7 செகண்ட்ல விமான நிலையம் போய் வீட்டுக்கே 1.5 மணி நேரத்துல போயாச்சு. இப்ப வரைக்கும் வெளில வரல. இனிமே அது தாவேகா தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைமறைவு வெற்றி கழகம். பாளையங்கோட்டை உங்கள் விஜய், புழல் உங்கள் விஜய், மதுரை உங்கள் விஜய், சேலம் உங்கள் விஜய், அத்தனை மத்திய சிறைச்சாலைகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ இரங்கல் செய்தி விடுற முதல்ல இரங்கல் செய்தியில நன்றிங்கிற வார்த்தை இவர்கிட்ட தான் பார்த்தேன். ஒரு இடத்துல கூட அந்த பிள்ளைகளுக்கு மீதான வருத்தமோ அந்த கலக்கமோ இல்ல. ஆனா எந்த வருத்தமும் துயரமும் குற்ற உணர்வும் இல்லாம எனக்கு முட்டை கொடுத்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்றிங்கிறான். பதவி நாற்காலிக்காக வீட்டுல இருந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா வீட்லயே ஒட்டு கேட்பு கருவி வச்ச ஐயா அன்புமணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கைப்புல அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம், இவங்க எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே என்டிஏ குழு ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த என்டிஏ குழுல இருக்கவங்க எல்லாம் பாருங்க, உள்ள இறங்கணும்னே அந்த அம்மா சொல்றாங்க, இது சதி என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த அண்ணா அண்ணாமலை அவர்கள், இவர் இப்படி இப்படி சாட்டெல்லாம் அடிச்சு பார்த்திருக்கேன், அன்னைக்கு இப்படி இப்படிங்கிறாரு, கத்தி எடுத்து அறுத்துட்டாங்களாம். சடாவை பார்த்திருக்கிறோம், பொட்டாவை பார்த்திருக்கிறோம், மிஸ்ஸாவை பார்த்திருக்கிறோம், துப்பாக்கி சூட்டை பார்த்திருக்கிறோம், வெட்டுக்காயத்தை பார்த்திருக்கிறோம், ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம், துரோகத்தை பார்த்திருக்கிறோம், சூழ்ச்சியை பார்த்திருக்கிறோம், வெற்றியை பார்த்திருக்கிறோம், தோல்வியை பார்த்திருக்கிறோம். இத்தனையும் பார்த்து எங்களை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை, இந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. அண்ணனுடைய தொகுதியினாலே மாசா தான் இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளோ மாசா இருக்குன்னு தெரியாது. இந்த மேடையுடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் உழைப்பும். ஆனா நான் ஒரு இளம் பேச்சாளர், நம்முடைய கழகத்தின் இளம் தலைவர் அன்பிற்கினி அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதய் அண்ணாவால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்களோடு இந்த மேடையிலே நிற்கிறேன். சின்ராச கையில பிடிக்க முடியல மொமெண்ட் தான் இப்ப. அந்த அளவிற்கு இந்த தருணத்தை, இந்த இனிமையான பொழுதிற்கு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இடுப்பு ஒடிய வேலை பார்த்து அடுப்பு புகையில கண்ணை கசக்கி அடுப்பு புகை நுரையீரலை நிறைக்க மூச்சு இறைக்க அம்மி அரைச்சி 13 வயசுலேருந்து வீதி முனை கூட தெரியாது வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டா என் பாட்டி. பூப்பு ஆன அடுத்த மாசமே கருத்தரிக்கணுமா, இல்லைன்னா அது சிசு கொலைக்கு சமமா சொன்னது சனாதானம். இந்த சனாதான தர்மிகளோட ஆகச்சிறந்த சாதனையில 13 வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒன்னா 12 பிள்ளைகளை பெத்தெடுத்தா என் பாட்டி. கர்ப்பப்பை நஞ்சே போச்சு. அந்த 12ல் ஒன்னா வந்த என் அம்மா அடிச்சு பிடிச்சி பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. 7வது படிக்கும் போது பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. பருவம் வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போனா தப்பு, ஏட்ட தொட்டா தீட்டுன்னு சொன்னதும் சனாதானம். எட்டவே முடியல 8வது. இந்த சனாதானத்தை சட்டுன்னு ஏத்துக்கிட்ட இந்த சமூகத்தின் பொட்டிலே அடித்து புரடியை பிடித்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார். அன்னைக்கு தந்தை பெரியார், இன்னைக்கு நம்ம இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய இளந்தலைவர் உதய் அண்ணா சனாதானத்தை உதைச்ச உதையில பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கிங்க, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மதவெறியர்களும் கதர்ன கதறலு. ஆங்கில சேனலும் ஹிந்தி சேனலும் மாற்றி மாற்றி ஒரே விவாதம். அண்ணனவோ தமிழில் பேசிட்டு போயிட்டாங்க. ஓவர் நைட்டில் அண்ணனை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. உடனே அண்ணனுடைய தலைக்கு விலை, நம்மளாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு. அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சரை பதவி விலகணும்னு சொன்னாங்க. நம்ம அண்ணன் சும்மாவே அசால்ட்டாக டீல் பண்ணுவாங்க. மறுநாளே 1000 கோவில்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தி வெளியில வந்துச்சு. அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா,
நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்மை போன்ற பெண்களை போன ஜென்மத்தில் பாவம் பண்ணதுனால இந்த ஜென்மத்தில் பொண்ணா பிறந்தோமா, இழி பிறப்புகளாம், ஆண்களுடைய பாலியல் இச்சைகளை மட்டுமே தீர்த்து வைப்பதற்காக படைக்கப்பட்ட அடிமைகள்னு சொல்லுகிற சனாதானத்தை தான் எதிர்க்கிறோம், இனியும் எதிர்ப்போம்னு உறுதியா நின்னோம். இதுலயும் என்ன செய்தினா, என்னோட தலைப்பே அதுதான். பெண் உரிமையை பெற்று தந்த பேர் இயக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். மிக அருமையான பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை தந்த அண்ணனுக்கு என்னுடைய தலை வணக்கம். ஏன்னா ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, மௌனத்தை மட்டுமே பழக்கி கொண்டு பழக்கப்படுத்தப்பட்ட பெண்கள். மௌனம் தான் சம்மதத்துக்கு அறிகுறின்னா மூடர்கள் கூட்டம். இப்படி மௌனமே குரலாயிருந்து குரல் வலை நசுக்கப்பட்ட பெண் சமூகத்திலிருந்து இன்றைக்கு மேடை ஏறி என்னுடைய குரல் உங்கள் மௌனத்தின் மத்தியிலே ஒலிக்கிறதுனா இந்த உரிமையை பெற்று தந்ததுதான் இந்த இயக்கம். இவ்வளோ ஏன் பேசக்கூடாதுன்னாங்களா? அதுக்கப்புறம் 8 வயசு 10 வயசு பச்சை பச்சை பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு போய் கோவிலில் விட்டுறது. கோவிலில் விட்டதும் பருவம் வர்றதுக்கு முன்னாடியே பூசாரி தாலி கட்டுவார். அவங்கெல்லாம் தேவதாசிகளாம், கடவுளுக்கு காணிக்கையாக விட்டுறதான். அந்த பெண்களை பொது மகளிர் அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. மிட்டா மிராசுகளும் பட்டா பண்ணைகளும் உயர் வகுப்பை சேர்ந்தவரும் ஆதிக்க வகுப்பை சேர்ந்தவர்களும் அந்த பிள்ளைகளை பாலியல் இச்சைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு பொட்டு கட்டினவெல்லாம் இன்னைக்கு இருந்தால் அண்ணன் பிடிச்சி போக்சோ சட்டத்தில் உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த பொட்டு கட்டுதல்ங்கிறது அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு இந்த சமுதாயத்தில். அந்த சமூகத்தில் பிறந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தனக்கு இசை சொல்லி கொடுத்த சுயம்பு பிள்ளைங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு தேவதாசி திருமணம் பண்றதுங்கிறதெல்லாம் அப்ப அவ்வளோ பெரிய புரட்சி. அப்ப அவர்களை போலவே சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், அவங்க சட்டப்பேரவையில் பேசுறாங்க இந்த தேவதாசி சட்டத்தை ஒழிக்கணும்னு. அதற்கு உடனே சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் பதில் சொல்றாரு, இது ஒரு ரொம்ப புனிதமானது, கலாச்சாரத்தை காப்பாத்துறது, அந்த பெண்கள்லாம் அடுத்து சொர்க்கத்தில் பிறப்பாங்க மறுபிறவில, அதனால கலாச்சாரத்தை காப்பாற்றணும், இதை ஒழிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனடியாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சொன்னாங்க, இது வரைக்கும் என் வீட்டு பொம்பளைங்கெல்லாம் கலாச்சாரத்தை காப்பாற்றிட்டு வந்தோம், இதுக்கப்புறம் உன் வீட்டு பொம்பளைங்களை கொண்டாந்து விடுன்னு. உங்கள் அக்காவோ அம்மாவோ மனைவியோ அந்த கலாச்சாரத்தை பாதுகாத்து அடுத்த பிறவியில் சொர்க்கத்தில் பிறக்கட்டும்னு. இதை போல தான் விதவைகள்னா மொட்டை அடித்து மூளையில் உட்கார வச்சுருவாங்க, வீட்டிலே இருக்கணும், எந்த சுப நிகழ்ச்சியும் கலந்துக்க முடியாது, துக்க நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க முடியாது. அப்படி விதவைகளாக இருந்தவர்களோட வயசு என்ன தெரியுமா? நீங்கள் 1921 ஜனசங்கி அந்த ஜன மக்கள் தொகை எடுத்து பார்த்தா ஒரு வயசில் 597 விதவைகள். அந்த குழந்தை அப்போ தான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கும். அதே போல் 15 வயசில் 18,000 பேர், கிட்டத்தட்ட 1லேருந்து 30 வயசு வரைக்கும் 26,31,788 விதவைகள் இருந்தாங்க. அப்போ அத்தனை பேருடைய வாழ்க்கை என்பது வெறும் இருட்டிலேயே முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தாலி அறுத்து அப்பா வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில், அந்த நரக வாழ்க்கையை, இந்த பாலி விவாகத்தை எதிர்க்கணும், பிள்ளைங்க கல்வி கற்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்குன்னு சொல்லி சாரதா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பையும் சத்தியமூர்த்தி ஐயர் போன்று சில சனாதானங்கள், அந்த சனாதானம் பேசுகிற தர்மிகள்லாம் அதை எதிர்த்தாங்க. அதுக்காக ஒரு மாநாடு வேற போட்டாங்க. இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு இடையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. அப்போ அப்படியே வாங்க, உடனடியாக நடந்த மாற்றமா இது? இப்போ உங்கள் வாழ்வியலுக்கும் என் வாழ்வியலுக்குமே வித்தியாசம் இருக்குல்லக்கா. இப்போ உடனடியாக நடக்கலை, படிப்படியாக நிகழ்ந்த மாற்றம். இவ்வளோ ஏன் நான் பிறந்தப்ப ஐயைய இதுவும் பொம்பளை புள்ளடி, சொல்லாத சொந்தமில்லை, ஆனால் அந்த சொந்தங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை
ஐயைய இந்த பொம்பளை புள்ள வளர போற காலம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் தான் இருந்திருக்கும்னு. ஏன்னா எங்களை சும்மாவே செலவாதான் பார்ப்பாங்க. அப்ப கிராமம் தோறும் ஆரம்ப பள்ளிகளை ஆரம்பித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த ஆரம்ப பள்ளியில தான் படிக்கிறோம். 5வது முடிச்ச அப்புறம் 6வது போகணும் கும்பகோணத்துக்குன்னா 10 நிமிட பயணம். அந்த பயண செலவு கூட என் படிப்புக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று இந்தியாவிலேயே முதலாக இலவச பஸ் பாஸ் திட்டத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப அந்த பஸ் பாஸ் திட்டம் வந்து முதல்ல 8வது வரைக்கும் தான் இருந்துச்சு. சட்டப்பேரவையில் கூட்டம் நடக்குது. அன்றைக்கு 1000 விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தன்னிகரில்லா தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து கேட்குறாங்க, 8வது வரைக்கும் பஸ் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, அப்ப யார் சட்டப்பேரவை தலைவர்னா ஐயா பிடிஆர் அவர்கள், 8வது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, 10வது வரைக்கும் கொடுத்தா பயனா இருக்கும்னு உடனடியாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுந்து 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்பு தம்பி ஸ்டாலின் அவர்கள் 10வது வரைக்கும் கேட்டிருக்காங்க. 10வது வரைக்கும் இல்லை, 12ஆம் வகுப்பு வரைக்குமே இலவச பஸ் பாஸ் திட்டம்னு சொல்றாங்க. அப்படி அந்த பஸ் பாஸ் திட்டத்தை பயன்படுத்தி தான் படித்தோம். இப்போ முதல் தலைமுறை பட்டதாரி நாங்கள் தான். அவங்க ஓசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், எந்த சமுதாயத்தை சேர்ந்திருந்தாலும் நீ தத்தி முத்தி படிச்சு முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்தால் உன்னுடைய கல்வி கட்டணங்கள் இலவசம்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிதான் நாங்களும் படிக்கிறோம். அப்ப 2007 பொறியாளர்களுக்கும் மருத்துவத்திற்குமான அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்யறாங்க. அப்படி அதுல எல்லாம் படிச்சு வந்துதான் இன்றைக்கு ஒரு மருந்தாளுநராக நான் மேடை ஏறி நிற்கிறேன்னா என்னை ஒத்த ரூபா செலவு இல்லாம வளர்த்து ஆளாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் நான் பிறந்ததுக்கு அப்புறம். ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆடு மாடு வீடு அது கூட தான் பொம்பளைங்களும். நம்மளும் ஒரு சொத்து, நம்மளையே சொத்தா நினைக்கிறாங்க. நமக்கு சொத்துல உரிமை கொடுப்பாங்களா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த வீட்டில் போய் யாரையாச்சும் சார்ந்து இருக்கணும். கல்யாணம் பண்ற வரைக்கும் இங்கே அப்பாவையோ தம்பியையோ அண்ணனையோ சார்ந்து இருக்கணும். சொத்துல உரிமை கிடையாது. நாம் தவழ்ந்து வளர்கிற வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய அளவுல வேறுபாடை உண்டாக்குது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும்னு 1929 தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்கிறாங்க. 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொத்துல சமபங்கு உரிமையை தந்தார். அதுவும் இந்த சொத்துரிமையிலே மிகச்சிறந்த செய்தி என்னன்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் தான் சொத்துல சமபங்கு உரிமை வாங்குறோம். ஆனா இந்தியா முழுவதும் பெண்கள் வாங்கறதுக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. 2005 தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு தமக்கு தந்த சொத்துரிமையை இந்தியா முழுக்க அமல்படுத்துறதுக்கு 2005 ஆயிடுச்சு. ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வாங்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல அதே 1929 மாநாட்டில் இன்னொன்னு சொன்னாங்க, காக்கி உடுப்பு போடணும் பொம்பளை பிள்ளைங்க, பெண் போலீஸ் வரணும்னு. அப்ப இந்த கூட்டம் இருக்கு, திடீர்னு ஒருத்தவங்க காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லேடிஸ் நடந்து வந்தாங்கன்னா நமக்கே கொஞ்சம் ஜர்க்காகும். அந்த அளவிற்கு மிடுக்கும் கையில ஒரு துப்பாக்கியும் காக்கி உடுப்பும் தருகிற அந்த சுயமரியாதையும் அந்த பயங்கிறதும் அந்த பெண்களை முதல்ல காவல்துறையில இந்தியாவிலேயே காவல்துறைக்கு முதல்ல ஆணை அமைச்சதும் நம்ம கலைஞர் தான். முதல்ல அதுல பெண்களை பணியமர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் 1973. இப்பதான் அதோட பொன்விழா கூட கொண்டாடணும். இப்ப தந்தை பெரியாருடைய இயக்க கருத்துகளுக்கெல்லாம் இயங்குதளம் அமைத்து கொடுத்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். இப்ப இந்த அளவிற்கு பெண்களுடைய உரிமையை பெண்ணுரிமையை பெற்று தந்த ஒரு பேர் இயக்கத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப இங்க இவ்வளவு அக்காமார்கள் உட்காந்துருக்கீங்க, பின்னாடி சில பேர் உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு போனா என்னக்கா பண்ணுவீங்க? அந்த ராக்கெட் தோசையை கூட நம்ம தான் போய் ஊற்றணும். நம்ம சுட்டாதான் அது வேகும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி ஏந்திரிச்சிருப்பீங்க, எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்க, இங்கே வேற அறக்க பறக்க ஓடி வந்திருப்பீங்க.
இந்த அளவிற்கு காலை முதல் இரவு வரை உழைக்கிற உங்களுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கலைனாலும் அண்ணனை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சும்மா தான் இருக்காங்க. சும்மாவா இருக்கீங்க? ஒரு ஆண் வெளியில போய் உழைக்கிறாங்கன்னா அந்த உழைப்பிற்கு பின்னாடி மறைமுகமாக ஒரு பெண்ணுடைய உழைப்பு இருக்கா இல்லையா? அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஒரு 200 ரூபாயை சட்டப்பையில வச்சு துவைச்சிட்டா என்னென்ன பண்ணுவீங்க? சம்பாதிச்சா தெரியும்னு சத்தம் போடுவீங்க. இப்படி அந்த உழைப்பை நாமே அங்கீகாரப்படுத்தாத போது கூட இந்தியாவிலேயே முதன் முறையாக ஒரு தலைவன் இல்லத்தரசிகளுடைய உழைப்பை அங்கீகரிச்சு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்தானா அது இந்தியாவிலே முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தான். மாசம் நர்ஸானா பணம் வந்துடும், மாசம் டீச்சராக இருந்தால் பணம் வந்துடும், மாசம் ஆஃபீஸில் ஏதாவது வேலை பார்த்தா பணம் வந்துடும். ஆனால் இந்தியாவிலே முதலா நான் இல்லத்தரசியாக இருந்திருக்கேன், அதனால எனக்கு மாதம் ஆனால் பணம் வருதுன்னா அது தமிழ்நாட்டில் தான். அப்போ தமிழ்நாட்டை பார்த்து தெலுங்கானாவில், கர்நாடகாவில், ஜார்க்கண்டில், மகாராஷ்டிராவில் அப்படி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல். கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த மாநிலமாக மாற்றிருக்காங்க. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று தந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற விழாவில் கூப்பிடுறாங்க. வாங்க கணக்கு டீச்சர். உடனே ஒரு பாப்பா ஓடியாடுறாங்க அங்கேருந்து. அவரை உச்சி முகர்ந்து தன்னுடைய பேனாவை தருகிறார். அதே போல ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளியில் படித்த ராகினின்னு ஒரு பாப்பா தேசிய சட்ட பல்கலை தேர்வு கிளாட் எக்ஸாம் எழுதி அவங்க இப்போ சட்டம் படிக்க போகிறாங்க. அவங்க படித்தது ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளி, நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தையை பாராட்டி இத்தனை சாதனை திட்டங்களிலும் கையெழுத்திட வைத்திருந்த அந்த தன்னுடைய பேனாவை அப்படி பரிசளிக்கிறார். அவ்வளோ மகிழ்ச்சியா. அவருடைய வெற்றியே இதில் தான் இருக்கு. அதே மாதிரி யோகேஸ்வரி செல்வம்னு ஒரு பாப்பா உயரம் குறைவான மாற்றுத்திறனாளி குழந்தை. அந்த குழந்தை இன்றைக்கு உயரத்திலே இருந்து நம்மை பார்க்க போகிறது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்களோட அப்பா டீ கடையில் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட அம்மா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. அந்த குழந்தை அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி எடுத்து இன்றைக்கு அவங்க ஐஐடியில் படிக்க போகிறாங்க. அதே போல் நம்ம நிலாவில் கூட கால் வச்சிடலாம், கோவில் கருவறைக்குள்ளே தான் கால் வைக்க முடியாது. தந்தை பெரியாறு நெஞ்சிலிருந்த முல்லை அகற்றினேன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இயற்றிய சட்டம். ஆனால் அது நடைமுறைக்கு வர நம்மோட அண்ணன் இப்போ இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்காங்க. ரஞ்சிதா, ரம்யா, கிருஷ்ணவேணின்னு 11 பெண் ஓதுவார்களோட இன்றைக்கு அந்த கனவையும் நனவாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையின் சாதனையை நாளைய வரலாறு பேசும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்கோம் அண்ணன் பேரை சொல்லி. அந்த அளவிற்கு பெண்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கு. இந்த அளவிற்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்து 9 நாள் ஆகுது. இந்த கரூர் துயர சம்பவம் என்ற அந்த தாக்கம் இப்போ வரைக்கும் குறையலை. கண்ணே மணியே கட்டி கரும்பே தூங்குன்னு கொஞ்ச வேண்டிய 1.5 வயசு குழந்தைய 7 பேர் ஏறி மிதிச்சு உயிர் பறிபோன சம்பவம்லாம் இன்னும் அந்த தாக்கத்திலேருந்து வெளில வர முடியல. ஒரு 80 மீட்டர் தூரத்தில் நின்று காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி ஒருத்தர் கத்துறாரு. இது கேரவன்ல ஏறி நின்றுக்கிட்டு 8 கோடி மக்களை காப்பாற்ற போறேன்னு பேசுறாரு. 80 மீட்டர் தூரத்தில் கேட்கிற உதவி கேட்க மாட்டேங்குது. இந்த அளவிற்கு 41 உயிர்களை நரபலி எடுத்த அரக்கன் அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே விட்டுட்டு ஓடி போனவர் தான். 7 செகண்ட்ல விமான நிலையம் போய் வீட்டுக்கே 1.5 மணி நேரத்தில் போயாச்சு. இப்போ வரைக்கும் வெளில வரல. நான் இங்கே உட்காந்துருக்கப்போ ஒரு அண்ணன் உள்ளே வந்தாங்க. ஒரு ஹீரோ பெண் இருந்துச்சு அவங்க சட்டையில். டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த ஆதவர்ஜுன் அவரை மாதிரியே இருந்துச்சா. சரி எப்படியும் டிஎம்கே கூட்டத்துக்குள்ளே போனாலாம் நசுகி செத்துற மாட்டோம், சேஃபாக தான் இருப்போம்னு இங்கே வந்து ஒளிஞ்சிட்டாங்க போலன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு பையில காணும் தாவேக்கால. இனிமே அது தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைமறைவு வெற்றி கழகம். அதே மாதிரி பாளையங்கோட்டை உங்கள் விஜய், புழல் உங்கள் விஜய், மதுரை உங்கள் விஜய், சேலம் உங்கள் விஜய், அத்தனை மத்திய சிறைச்சாலைகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
நீ இரங்கல் செய்தி விடுற, முதல்ல இரங்கல் செய்தியில நன்றிங்கிற வார்த்தை இவர்கிட்ட தான் பார்த்தேன். ஒரு இடத்துல கூட அந்த பிள்ளைகளுக்கு மீதான வருத்தமோ அந்த கலக்கமோ இல்லை. இப்போ வரைக்கும் அதை பேசும்போது ஒரு மாதிரி கலங்குது, கை நடுங்குது. ஆனால் எந்த வருத்தமும் துயரமும் குற்ற உணர்வும் இல்லாமல் எனக்கு முட்டை கொடுத்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்றிங்கிறான். அதை கொடுத்ததெல்லாம் யாரு? மனித நேயம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தூத்துக்குடி துயர சம்பவ சூட்டில் அப்பாவி மக்கள் 13 பேரை பலி கொடுத்து கூவத்தூரில் ஏலம் விடப்பட்டு பதவி நாற்காலிக்காக வீட்டில் இருந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா வீட்டிலேயே ஒட்டு கேட்பு கருவி வச்ச ஐயா அன்புமணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கைப்புல அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? 41 பேரை காவு வாங்கிய ஒரு அரக்கனுக்கு. அப்போ மனிதத்தன்மை இல்லாதவங்க தான் இந்த கூட்டணியில் இருக்க முடியும். ஏன்னா நம்ம பில்கிஸ் பானுலேருந்து மணிப்பூரில் கலவரம் பத்தி எரியறதுலேருந்து எத்தனையோ துயர சம்பவங்களை இந்த இந்திய தேசம் கண்டிருக்கிறது. ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டில் இந்த துயர சம்பவம் என்பது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனே என்டிஏ குழு ஒன்று அமைக்கிறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு அமைக்கலை, மணிப்பூர் கலவரத்துக்கு அமைக்கலை, அங்கேருந்து என்டிஏ குழு ஒன்று அமைச்சிருச்சு. ஏன்னா எப்போ யார் வீட்டில் எது பற்றி எரியும், உள்ளே போனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு ஓடி வர்றது தான் பாஜகவோட வேலை. அப்போ உள்ளே வந்துட்டு அந்த என்டிஏ குழுவில் இருக்கவங்களெல்லாம் பாருங்கள், உள்ளே இறங்கினோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இது சதி என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் அடங்க. அடுத்த அண்ணாமலை அவர்கள், இவர் இப்படி சாட்டெல்லாம் அடித்து பார்த்துருக்கேன், அன்னைக்கு இப்படிங்கிறாரு, கத்தி எடுத்து அறுத்துட்டாங்களாம். ஏங்க 63 ட்ரோன் கேமரா இருக்கு, அத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சுற்றி அவ்வளோ சேனல்கள் இருக்கு, இந்த அளவிற்கு எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. பழியை யார் மேலும் திசை திருப்பலாம் என்று பார்க்கிற பிஜேபி ஒரு சைடு, ஆனால் இன்றைக்கு தான் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறதா? அண்ணன் இருக்காங்க, அறநிலையத்துறையின் அமைச்சர் இருக்காங்க, இன்னைக்கு தான் இவங்க இந்த நெருக்கடிகளை எல்லாம் பார்க்குறாங்களா? இந்த கடைகோடி தொண்டனாக கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிருக்கீங்களே, இன்னைக்கு தான் இந்த நெருக்கடியை பார்க்குறோமா? நாம் தடாவை பார்த்திருக்கிறோம், பொட்டாவை பார்த்திருக்கிறோம், மிஸ்ஸாவை பார்த்திருக்கிறோம், துப்பாக்கி சூட்டை பார்த்திருக்கிறோம், வெட்டுக்காயத்தை பார்த்திருக்கிறோம், ஆட்சி கலைப்பை பார்த்திருக்கிறோம், துரோகத்தை பார்த்திருக்கிறோம், சூழ்ச்சியை பார்த்திருக்கிறோம், வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், தோல்வியையும் பார்த்திருக்கிறோம். இத்தனையும் பார்த்து எங்களை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. ஏன்னா இது மக்களுக்கான இயக்கம். இந்த தமிழ்நாடு எத்தனையோ கட்சிகளை கண்டிருக்கிறது. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆரம்பித்த சுதந்திர கட்சி, சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஆரம்பித்த தமிழக அரசு கழகம், இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் ஆரம்பித்த காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்பித்த ஸ்தாபன காங்கிரஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரம்பித்த தமிழக முன்னேற்ற முன்னணி, நடிகர் பாக்யராஜ் அவர்கள், நடிகர் கார்த்திக், நடிகர் டி ராஜேந்திர அவர்கள், நடிகர் சரத்குமார் அவர்கள்னு இப்படி எத்தனையோ கட்சிகளை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது. ஆனால் 75 ஆண்டுகளாக ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே உதித்த இந்த உதயசூரியன் இன்று வரை தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல், கொண்ட கொள்கையை மாற்றாமல் இன்றைக்கும் ஆட்சி கட்டிலே அமைந்து இந்தியாவிலேயே 3வது பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கிறதுனா அதற்கு காரணம் நாம் எல்லாம் கொள்கை வீரர்கள். எங்களுக்கு சிவானா சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்களாம் கொள்கை படை வீரர்கள், எங்களை வெட்டி போட்டாலும் கருப்பு சிவப்பாகத்தான் விழுவோம், உதயசூரியனாக தான் சுட்டெரிப்போம், இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், மீண்டும் மீண்டும் எழுவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். 2026 நம்மை காக்க, நம் தலைமுறை காக்க மீண்டும் 2026 ஒலிக்கும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்ற குரல். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.